மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் 69:29, நானும் சிறுமையும் துயரம் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அப்படின்னு சொல்லுது வசனம். நானும் சிறுமையும் துயரம் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம சிறுமப்பட்டவர்களாக துயரப்பட்டவர்களாக பல பகுதியில சூழ்நிலைமையில பார்க்கும் பொழுது எப்படிதான் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு துயரங்கள், ஏதாவது ஒரு வேதனைகள், ஏதாவது ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறதா? அடைக்கலமாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. அவரு நம்ம அண்டி கொள்ளும் பொழுதே இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னாக்க, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருத்தருக்குமே அவர் எப்படி இருக்காரு? நல்ல ஒரு அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கிறவராக, ஒரு துணையாக, ஒரு பாதுகாப்பாக அவர் நமக்கு என்ன செய்யறாரு? நமக்கு மாறுகிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட சிறுமையின் கஷ்டத்தையும் துயரத்தையும் உணர்ந்தவர்களாக நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வரணும்னு சொன்னாக்க, ரட்சிக்கப்படணும். முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை நம்ம அண்டி கொள்ளும் சொன்னாக்க, அவரே நமக்கு அடைக்கலமாக மாறிடுவாரு. இப்ப நமக்கு மட்டும் அடைக்கலமாக மாறாதபடி அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் அண்டி கொள்ளும் பொழுது, அவர்கிட்ட நெருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டு அவருடைய அடைக்கலத்துக்கு வருகிற அவரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு சங்கீதம் 91 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரே தேவரே தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தலைமுறையாக இப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட குடும்பத்தினர்கள் மட்டும் இல்ல, உங்களோட பிள்ளைகளுக்கும் என்ன செய்யுது? இந்த வார்த்தைகள் அடைக்கலமாக இந்த வார்த்தை என்ன செய்யுது? பழிக்குது. நீங்க அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்ததுனால, நீங்க ஆண்டோட பிள்ளைகள் ஆக்கினால, உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை என்ன செய்யுது? பழிக்கும். ஆண்டவர் ஒரு பாதுகாப்பாக அடைக்கலமாக இருப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி தகப்பனே. ஏசாப்பா, இந்த வசனத்தை கேட்ட உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பரா தொட்டு ஆசீர்வதிக்கப்பா. இத்தனையோ பேர்கள் ஆண்டவரே சிறுமையின் துயரம் உள்ளவர்களாக ஆண்டவரே அப்பா நெருக்கத்திலே கஷ்டத்திலே இருக்கிறார்கள் அப்பா. ஏசாப்பா தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே தகப்பனே தோத்திரம் நீங்க அடைக்கலமாக இருந்து ஆண்டவரே ரட்சிப்பாக இருந்து ஆண்டவரே தோத்திரம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த வார்த்தையை கேட்கிறவர் பாக்குற எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசாப்பா அவர்களுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டு உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ள வர்றார்களோ, ரட்சிக்கப்படுறார்களோ, ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறார்களோ, நான் ஏற்றுக்கொண்டு நான் கஷ்டத்துலதானே இருக்கிறேன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்க ஏசாப்பா. உடைய வார்த்தைகளை வல்லம் இருக்கிறதப்பா. ஆண்டவரே வானமும் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில் வசனம் சொல்லப்பட்டிருக்குதாப்பா. ஏசாப்பா ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் துயரத்துல இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் அடைக்கலம் கொடுத்து ஆசீர்வதியும் வழி நடத்துங்க தகப்பனை. தோத்திரம் இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க அப்பா. சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களை தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனை. தோத்திரம் கடை வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயிகளுடைய குடும்பத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசாப்பா மீனவர்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசாப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்கிற ஒவ்வொருத்தரோட குடும்பத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனை. தோத்திரம் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனை. தோத்திரம் எல்லாருக்கும் பாதுகாப்பை கொடுங்க, உடைய ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவருடைய அடைக்கலத்தை கொடுங்க தெய்வமே. நீர் ஆசீர்வதிங்க தகப்பனை. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. ஏசாப்பா தங்களுக்குரியவர்கள் இழந்து விட்டு கண்ணீரோட இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை நீங்க அடைக்கலமாக ஆதரவாக இருந்து பாதுகாப்பை கொடுத்து அவர்களே வழி நடத்துங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.